ரோஹிணி மாட்டினா கதை இன்ட்ரெஸ்டா போகும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. விஜயா வந்துட்டு பரதநாட்டியம் சொல்லி கொடுக்குற இடத்துல அந்த பொண்ணும் பையனும் 2 பேருமே பார்த்துக்கிட்டு டான்ஸ் ஆடுறதை வந்து விஜயா டென்ஷன் ஆயிட்டு கிட்ட போயிட்டு, நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன், நீங்க ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. விஜயா வந்துட்டு பரதநாட்டியம் கத்துக்கிற மாதிரி இருந்தா வாங்க, இல்லைன்னா வராதிங்க. நானே ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் பரதநாட்டியம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தா வாங்க, இல்லைன்னா வராதிங்கன்னு சொன்ன உடனே பார்வதி இருந்துட்டு, என்ன விஜயா என்ன ஆச்சு, எதுக்கு இவங்க நல்லா தானே டான்ஸ் ஆடுறாங்க, எதுக்காக நீ வந்து இப்ப மிரட்டிட்டு போற அப்படின்னு சொன்னோடனே மீனா வந்துட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி உங்க 2 பேரும் வந்து தப்பான விஷயம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொன்னா, நான் வந்துட்டு அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். என் வீட்டுக்காரர் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த பரதநாட்டியம் கிளாஸும் இனி அவ்வளோதான், எனக்கு வந்துட்டு என் மேல பயங்கர பொறாம போல, அவளை விட நிறைய சம்பாரிச்சிடுவேன்னு சொல்லிட்டு தப்பான விஷயத்த சொல்லி பரதநாட்டிய கிளாஸ் எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் நினைக்கிறீங்க, அந்த மாதிரி நடந்துச்சு, அவ்வளோதான், நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்து ரோஹிணி வந்து பயங்கரமா யோசிக்கிறாங்க, எப்படியாவது இந்த பிஏ வந்து பார்க்க விடக்கூடாது அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டு மனோஜ் போயிட்டு பார்த்துட்டாங்கன்னா என்னோட உண்மையெல்லாம் வெளியில வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு மனோஜ் கிட்ட போயிட்டு, இன்னைக்கு ஈவினிங் எங்கேயாவது நம்ம வெளியில போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன ரோஹிணி சொல்ற, நானே முக்கியமான ஒருத்தவங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்கள போய் நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே ரோஹிணிக்கு வந்து கோவம் வந்துருது. ரோஹிணி வந்து வித்யாவுக்கு கால் பண்ணிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. நான் வந்து ஒரு பிளான் வச்சிருக்கேன், அந்த மாதிரி நீ பண்ணா போதும் வித்யா அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்துட்டு கரெக்டா 4 மணிக்கு கிளம்பின டைம்ல வித்யா வந்து மனோஜ்க்கு கால் பண்ணிட்டு, ரோஹிணிக்கு வந்து ரொம்பவே முடியாம நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன், வந்து பாருங்கன்னு சொன்னோன்னே, நான் வந்து 4 மணிக்கு முக்கியமான ஒருத்தவங்கள பார்க்க போகணும், அதனால வித்யா நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. வித்யா இருந்துகிட்டு, என்னால பார்க்க முடியாது, நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும், ரோஹிணிக்கு வந்து ரொம்பவே முடியாம இருக்கு, அதனால சீக்கிரம் வாங்கன்னு சொன்னோன்னே மனோஜ் வந்துட்டு, சரி இவங்களை பார்க்க போக வேண்டாம், ரோஹிணியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ரோஹிணி போட்ட பிளான் மாதிரியே மனோஜ் வந்துட்டு மீட் பண்ணுவாங்களா இல்ல மீட் பண்ண மாட்டாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.